Hi friends, welcome to Tech Tamil Hunter. இது புதிய வளர்ச்சியின் புதியதொரு முயற்சி. Okay friends, இன்னைக்கு நாங்க இந்த வீடியோல பார்க்க போறது எப்படி எங்கட YouTube சேனலுக்கு வந்து ஒரு கஸ்டமர் URL செட் பண்றதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் அழுத்தி அதில் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க தினம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நாங்கள் எப்படி கஸ்டமர் URL வைக்க போகிறோன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கஸ்டமர் URL வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து 4 எலிஜிபிலிட்டி நீங்கள் வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த 4 எலிஜிபிலிட்டியை நீங்கள் முடிச்சிருந்தா தான் உங்களுக்கு வந்து கஸ்டமர் URL வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த 4 எலிஜிபிலிட்டியை எதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது எலிஜிபிலிட்டி என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப் சேனல் ஆரம்பித்து 1 month ஆகியிருக்கணும். அதாவது 30 days வந்து பிந்தி இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். இரண்டாவது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், நீங்கள் வந்து 100 சப்ஸ்கிரைபராவது பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். சரியா? மூன்றாவது என்னன்னு சொன்னால், உங்களோட சேனலுக்கு ஒரு லோகோ நீங்கள் வந்து செட் பண்ணியிருக்க வேண்டும். நாலாவது என்னன்னு சொன்னால், உங்களோட சேனலுக்கான சேனல் ஆர்ட் ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சு கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் இந்த 4 எலிஜிபிலிட்டியையும் பில் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர் URL வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க எப்படி செட் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். கஸ்டமைஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கஸ்டமைஸை நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து லோடாகி உங்களுடைய கஸ்டமைஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பிராண்டிங்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். பிராண்டிங் இல்லை, பேசிக் இன்ஃபோவை நீங்கள் செலக்ட் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த 4 எலிஜிபிலிட்டி நீங்கள் பில் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து செட் a கஸ்டமர் URL யோர் சேனல்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு அந்த 4 எலிஜிபிலிட்டியும் பண்ணலைன்னு சொன்னால் அது வந்து இருக்காது. நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இது வந்து இருக்கும். இப்போ வந்து செட் a கஸ்டமர் URL யோர் சேனல் அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு டிஃபால்ட்டாக ஒரு சேனல் நேமை என்னுடைய சேனல் நேமே போட்டவங்க தந்திக்கிட்டாங்க. உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அதை வச்சுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து எனக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டு தந்திருக்கும். அதில் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு வந்து உங்களுடைய சேனல் நேமோட வேறு ஏதாச்சும் ஒரு நம்பரோ இல்லாட்டி உங்களோட நேமோ நீங்கள் இணைக்க நினைச்சேன்னு சொன்னால் அதில் போய் வந்து உங்களுக்கு டைப் பண்ணி கொள்ளலாம். சப்போஸ் உங்களுடைய சேனல் நேமில் வேறு ஏதாச்சும் சேனல் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஏதாச்சும் நம்பரோ உங்களோட நேமை சேர்க்கறதுக்கு வந்து அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த டிஃபால்ட்டாக தந்திருந்த யூடியூப்பால் தந்திருந்த அந்த சேனல் நேம் எனக்கு நல்லா இருக்குது. ஏன்னு சொன்னால் என்னுடைய டெக் சேனல் வந்து சரியான நேம் எட் பண்ணியிருக்கு. ஸோ என்னுடைய டெக் சேனல் நேமில் வந்து யாரும் அந்த டெக் சேனல் நேமை யூஸ் பண்ணல. ஸோ நான் அதை கொடுத்து பப்ளிஷ் பண்ணிக்கொள்கிறேன். அதை பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து என்னுடைய கஸ்டமர் URL லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணி கொள்கிறேன். இந்த காப்பி பண்ண அந்த சேனல் நேமை நான் கொடுத்த சேனல் நேமை வந்து இப்போ நாங்கள் இங்கே சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் டேஷ்போர்ட்டில் கூட சர்ச் பண்ணி காட்டேன். அப்படி சர்ச் பண்ணால் என்னுடைய சேனல் நேமுக்குரிய என்னுடைய சேனல் டேஷ்போர்ட்டுக்கு அது வந்து கொண்டு வருது. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கஸ்டமர் URL செட் பண்ணி கொள்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் என்டர்மென்ட். பாய்.